ஆபரேஷன் சிந்தூர் குறித்தும் அதற்கு இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்தது குறித்தும் நாம் சிறப்பு விருந்தினர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். அண்மை செய்தியையும் பார்க்கிறோம். ஒரே நேரத்தில் இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் தொடர்பாக தனித்தனியே ஆலோசனை மேற்கொண்டு வரும் நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடியும் நாட்டு மக்களுக்கு உரையாற்றியிருந்தார். அதனை நாம் பார்த்தோம். சிறப்பு விருந்தினர்களோடு நாம் தொடர்ந்து பேசலாம். திரு பத்மநாபன் சார், இப்போ நம்ம நடத்தினது இன்றைக்கு அதிகாலையில் நடைபெற்றது ஒரு ஏவுகணை தாக்குதல். அதாவது இந்தியாவின் எல்லைக்குள்ளேயே இருந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரும் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய தீவிரவாத நிலைகள் மீதும் நம்ம தாக்குதல் நடத்தியிருந்தோம். இதுக்கு ஒரு டெக்னிக்கலான நிறைய விஷயங்கள் நம்ம பயன்படுத்திருப்போம். தொழில்நுட்ப ரீதியாக நம்முடைய ஆர்மி எவ்வளவோ முன்னேறி இருக்கிறது, இப்போ நல்ல நிலையில் இருக்கிறது அப்படின்றதும் நமக்கு தெரியும். அந்த வகையில் என்னென்ன மிசைல்ஸ் ஏவுகணை அப்படின்னும் போது எதெல்லாம் பயன்படுத்தி இருக்க வாய்ப்பு இருக்கு சார்? இப்போ ஷார்ட் ரேஞ்ச் பிரம்மோஸ் மிசைல் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட பினாக்கா, பிரம்மோஸ், மெனி மிசைல் சிஸ்டம்ஸ் எல்லாம் ப்ரிசிஷன் மிசைல்ஸ் இருக்குது. ப்ரிசிஷன் கைடன்னா நம்ம நிறைய மிசைல்ஸ் ஏவுகணைகளை இது சோதனை ஓட்டம் மூலம் நிறைய விட்டு சரியான ஆயத்தங்களோடு இருக்கிறோம். அதை இந்த மிசைல்ஸு இந்த இடத்துல தான் ஹிட் பண்ணால் நம்மளுக்கு நம்மளோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ராம் மூலமாகவும் எங்கே என்ன இது இருக்குதுன்றது துல்லியமாக தெரியும். இதன் மூலம் நம்ம தெரியப்படுத்துகிற இன்னொரு விஷயம், அவங்க நியூக்ளியர் இதை பண்ணிட்டு நம்மளை மிரட்டிகிட்டே இருக்காங்க. அந்த நியூக்ளியர் இன்ஸ்டிடியூஷன் எங்கே இருக்குதுன்றது நம்மளுக்கு துல்லியமாக தெரியும். அந்த துல்லியமாக தாக்கக்கூடிய ஏவுகணைகளும் நம்மகிட்ட இருக்குது. நம்ம எதை வேணாலும் எங்கே வேணுனாலும் தாக்கக்கூடிய இதில் தான் இருக்கிறோன்றதை இது ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் தான். நம்மளுக்கு ஐசிபிஎம் சொல்ல இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். அதையெல்லாம் எத்தனையோ முறை நம்ம சாந்திப்பூர் இதில் இருந்து ப்ராக்டிஸ் மிசைல் அதை செலுத்தி நம்ம சரியான ஆயத்தங்களோடு தான் இருக்கிறோம். உலகத்தின் எந்த மூலைக்குமே இப்போ நம்ம ஒரு ஏவுகணையை விடக்கூடிய திறமையில தான் இருக்கும். பாகிஸ்தான் ரொம்ப சின்ன நாடு, அது அங்கே விடுறது நம்மளுக்கு எந்த விதத்துலையுமே. நேற்றே பாருங்க, கராச்சி எல்லா போர்ட்டுங்களும் அவங்க அலர்ட் ஆகிட்டாங்க, ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் நம்ம எது செஞ்சாலும் அவங்க ப்ரிசிஷனாக எந்த இடத்த வேணுனாலும் தாக்கக்கூடிய திறமை இதுக்கு இருக்குது, இந்தியாவுக்கு இருக்குது. நம்ம அவங்க நாட்டு உள்ள போக வேண்டியதே இல்லை, இங்கிருந்தே எங்கே வேணுனாலும் தாக்கக்கூடிய திறமை நம்ம இதுக்கு இருக்குது. நீங்கள் கேட்ட அந்த கொஸ்டின்காக ஏவுகணைகள் பல ஏவுகணைகளை நம்ம வச்சிருக்கிறோம். ஸ்பெஷலி பிரம்மோஸ் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ், சர்ஃபேஸ் டு ஏர், சர்ஃபேஸ் டு ஷிப், இது மாதிரி நிறைய ஏவுகணைகளை நம்ம தயார் நிலையில் இருக்கிறதா தான் இதுவரையிலும் ரொம்ப ஆல்ரெடியாக இருக்காங்க, எல்லாமே ரெடியாக இருக்குதுன்னு இது பாகிஸ்தானுக்கும் தெரியும். அதனால தான் அவங்க நம்ம எதிர்வினை ஆற்றுறதுக்கு டிலே பண்ணுவாங்க. இது நம்ம சீக்கிரட்டாக ஒன்றும் அவங்கள அடிக்கலையே. நம்ம முதல்லையே சொல்லிட்டு அவங்க 48 hours 24 to 48 hours அவங்க நம்மளை தாக்க போகிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர்லேருந்து எல்லாருமே இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டாங்க. எல்லாம் இருந்தும் ப்ரிசிஷனாக தாக்கியிருக்கிறோம். அதுதான் கோஸ்டல் நம்மளுக்கு ஒட்டி இருக்கிற மதர்ஷாங்கெல்லாம் மூடி அவங்க உள்ளே கொண்டு போயிட்டாங்க. இப்போ உள்ளே இருக்கிறதையும் நல்ல ஒரு டிஸ்டன்ஸ் இருந்ததையும் நம்ம துல்லியமாக தாக்கிடுது. இதன் மூலம் நம்ம நிரூபிச்சிருக்கோம் எந்த இடத்தையுமே துல்லியமாக தாக்கக்கூடிய கேப்பபிலிட்டி நமக்கு இருக்குதுங்கிறத நம்ம நிரூபித்திருக்கிறோம். இது ஒரு சின்ன மைல்கல் தான். இந்த மாதிரி நிறைய மிசைல்ஸ் நம்ம கிட்ட இருக்குது. தொடர்ந்து பேசலாம் சார். திரு கணபதி சார், நான் உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன். இப்போ பால்காம் அட்டாக் நடந்து இமீடியட்டா அதுக்கு நம்ம ஒரு ரெஸ்பான்ஸ் பண்றோம், இமீடியட்டா ஒரு எதிர்த்தாக்குதல் நடத்துறோம் அப்படின்னு இல்லாம ஒரு 2 நாள் 3 நாள் அப்படின்னு இல்லாம ரொம்ப யோசித்து ரொம்ப நிதானமாக ரொம்ப பார்த்து டார்கெட்டை ரொம்ப குறிவைத்து ஒரு 2 வாரங்களுக்கு பிறகு நம்ம இந்த அட்டாக் நடத்தியிருக்கோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சின்ன விதமான அட்டாக் அப்படின்னு தான் சொல்லப்படுது. நம்ம பதிலடி கொடுத்திருக்கிறோம், நிரூபித்திருக்கிறோம் அப்படின்னாலும் சிவிலியன்ஸ்க்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம உன்னிப்பாக பார்த்து தீவிரவாத நிலைகள் மீது மட்டும் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கோம். நமக்கு இது ஒரு சின்ன அட்டாக் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இப்போ இந்த 2 வார காலம் அப்படின்றதுக்கே அதை நம்ம எப்படி இன்டர்பிரட் பண்ணலாம்? ஏன்னா 2-3 நாட்கள்ல கூட நம்மளால திருப்பி ஒரு தாக்குதலை நடத்தி இருக்க முடியும். ஆனா இந்த 2 வார காலம் அப்படின்றது இந்தியா எடுத்துக்கொண்டது, அதுல அவங்க விவாதிச்ச முக்கியமான அம்சங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா? இந்த அடித்தளங்களை நம்ம யோசிச்சுதான் ஒரு தாக்குதலை நடத்தணும். அந்த 2 வார காலத்தை நீங்க எப்படி இன்டர்பிரட் பண்ணுவீங்க? இல்ல, அது இந்த காலம் நீங்க சொன்னீங்க 2 வாரம் ரொம்ப அப்ராப்ரியேட். ஏன்னா நம்ம உடனே ரெஸ்பான்ஸ் எடுத்திருந்தா இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி சொன்னாங்க, ஓ இது நான் திங்கிங் ரெஸ்பான்ஸ் மாதிரி ஆயிடுச்சு, மெச்சூர் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு. 2-3 காரணம் சொல்லலாம். ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்தது 22ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்தது பெயல்காம்ல. 23ஆம் தேதி நம்ம சீரீஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்தோம். இந்து ஸ்பாட்டர்ஸ் ட்ரீட்டியோ
விசாஸ் பாகிஸ்தானி நேஷனல்ஸோ பாகிஸ்தானி நேஷனல்ஸ்னா திரும்பறதுக்கோ இல்லைன்னா பார்டர் க்ளோசரோ இல்லைன்னா டிப்ளமேட்டிக் ஸ்டாஃபோட ஸ்ட்ரென்த்தை குறைக்கிறதோ அதெல்லாம் எடுத்தோம். அதுக்கு பிறகு 25ஆம் தேதி ஐநா சபை பாதுகாப்பு சபை நடந்தது. அதோட மீட்டிங் படி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நமக்கு நம்ம ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் ஷுட் பி டேக்கன் அகேன்ஸ்ட் பர்பெட்ரேட்டர்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட்னு சொன்னாங்க. அது இருக்க போகும்போது நமக்கு ஒரு மாரல் சப்போர்ட் மாதிரி அது வந்திருக்கு. அதுக்கு பிறகு பாகிஸ்தான் ஏதாவது ரெஸ்பான்சிபிள் ஆக்ஷன் இந்த தீவிரவாதிகளுக்கு எதிராக ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆக்ஷன் எடுப்பாங்களா இல்லையான்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அது எடுக்காமக்கு அவங்க குற்றம் சாட்டுறது இந்தியா மேல குற்றம் சாட்ட தொடங்கினாங்க. இந்தியா தான் டெரரிசம் ஆக்ஷன் பண்ணாங்க, இந்தியா தான் இது ஃபால்ஸ் பிளாக் ஆபரேஷன் சொன்னாங்க. அது இது சிரிக்க வேண்டிய நிலைமை மட்டும் இல்ல, இது ஒரு சீரியஸ் அக்யூசேஷன். அவங்க சீரியஸாவே இந்த பேகாம் நடந்த சம்பவம் ஒரு சீரியஸாவே எடுத்துக்கல. அதுக்கு பிறகு 2 நாள் முன்னால ஒரு யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலோட ஐநா பாதுகாப்பு சபையோட ஒரு கன்சல்டேஷன்ஸ் நடந்தது. கன்சல்டேஷன்ஸ்னா அந்த 15 மெம்பர்ஸ் மட்டும்தான் அதுல பங்கெடுப்பாங்க. அது இன் கேமரா செஷனா இருக்கும், நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த இதுல யாரும் பிரீஃபிங்கும் பண்ணல. இந்த 25ஆம் தேதி ஐநா பாதுகாப்பு சபை ஐநா சபை அது பிரசிடென்ஷியல் ஸ்டேட்ஸ்மெண்ட் இருந்தது. அதுலதான் நான் சொன்னேன் கொஞ்சம் முன்னால. ஆனா இந்த 3 நாள் முன்னால நடந்தது குட்டரஸ் செக்ரட்டரி ஜெனரலும் பாகிஸ்தானோட ரெப்ரசன்டேட்டிவும் பிரீஃப் பண்ணாங்க தனித்தனியாக. அதுல பாகிஸ்தான் திரும்பி அதே தான் சொன்னாங்க, இந்தியா தான் இதுக்கு காரணம், இந்தியா தான் ஒரு டெரரிஸ்ட் கண்ட்ரி, அந்த மாதிரிலாம். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த 14 நாள் நம்ம ப்ரிப்பரேஷனும் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி ரெடியா இருந்திருக்கோம். எந்த மாதிரி நம்ம ஆக்ஷன் எடுப்போம். அதான் பிரதமர் கேபினெட் கவுன்சில் கேபினெட் கமிட்டி ஆஃப் செக்ரட்டரியோட நிறைய மீட்டிங், கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டிஸோட நிறைய மீட்டிங் நடந்தது. அது தவிர பிரதமர் ஒன் மீட்டிங் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரோடயோ ராணுவ அதிகாரிகளோட மீட்டிங்ல நடத்தினார். ஸோ நம்ம அப்ராப்ரியேட்டா இப்போ ரெடி ஆயாச்சு. பாகிஸ்தான் சீரியஸா இல்லை, அவங்க ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க இந்த தீவிரவாதிகளுக்கு எதிர்க்காக. அதுக்காக நம்ம கண்டிப்பாக அப்ராப்ரியேட் மெஷர்ட் ரெஸ்பான்ஸ் எடுக்கணும்னு ஒரு தீர்மானத்துக்கு நேற்றுக்கு ராத்திரி வந்தோம். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னாக்க, நேற்று ராத்திரி பிரதமர் 8 மணிக்கு மீடியால என்ன சொன்ன இந்த ஷார்ட் ட்வீட்டியை பத்தி தான் பேசினார். தவிர அது மட்டும் இல்ல, அது நம்ம இன்னைக்கு நோட்டாம் இஷ்யூ பண்ணோம். தட் இஸ் இந்த மிலிட்ரி எக்ஸசைசஸ் நடக்க போறது பார்டர் ஏரியாஸ்ல. அது தவிர நோ ஃபிளைட்ஸ் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஏரியாலாம் பண்ணிட்டு, ஸோ இது ஒரு சிக்னல் மாதிரி. தட் இஸ் நம்ம ரெடியா இருக்கோம். இந்த 14 நாள் நம்ம கொடுத்தோம் பாகிஸ்தானுக்கு, அவங்க ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியோட நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி சப்போர்ட்லாம் எங்க இருந்து வர வேண்டியமோ அதெல்லாம் நிச்சயமா டிசைட் பண்ணிட்டோம். அதுக்கு பிறகுதான் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்தோம். அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுல என்ன ஆக்ஷன்னா, திரும்பி நான் ரிப்பீட் பண்ணுவது, இது மிலிட்ரி கண்ட்ரோன்மெண்ட்ஸோ சிவிலியன் ஏரியாஸ் எதற்காக ஆக்ஷன் எடுக்கல. இது பயங்கரவாத தீவிரவாத கேம்ப்ஸ்க்கு எதற்காக தான் ஆக்ஷன் எடுத்திருக்கோம். சிவிலியன் டெத்ஸ் ஒன்றும் இருக்காது, அங்க கொலாட்ரல் டேமேஜ் ஒண்ணுமே இல்லை. அண்ட் இது ப்ரிசைஸ் கோஆர்டினேட்டட் பர்ஃபெக்ட் ஆக்ஷன் சொல்லப்படலாம். இது பாராட்ட வேண்டியது சர்க்காரை மட்டும் இல்ல, நம்ம ராணுவ அதிகாரிகளும் பாராட்ட வேண்டியது. நிச்சயமா ஒரு பெர்ஃபெக்ட் டைமிங்ல நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல், அதுவும் 2 வார காலங்கள்ல என்னென்ன அம்சங்கள் எல்லாம் யோசித்து எந்தெந்த பதில்களுக்காக காத்திருந்து அதற்கு பிறகு இந்த முடிவு எடுத்திருப்பாங்க, இந்த தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க அப்படின்றத விளக்கி இருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம்.